அவர்தான் RSS கைகூலி. நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாட்டுகிறேன். எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. தமிழ்நாடு சட்டமன்றத்திலே முதலாக இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை பதிவு செய்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. கோவை கலவரத்தில் இஸ்லாமிய பக்கம் பாதிப்பு இருந்தும் இஸ்லாமிய பிடிச்சு சிறைக்கு போடு என்ற 28 ஆண்டுகள் அந்த இஸ்லாமியர்களை சிறையிலே கொன்றதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. காரைக்குடியிலே ராஜாவுக்கு ஓட்டு கேட்டு ராஜாவை காரைக்குடியிலே வெல்ல வச்சு சட்டசபைக்கு அனுப்பியதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு மனித புனிதரை, இந்து மத பற்றாளரை நல்ல கண்ணுவை தோக்கடிச்சு எங்க அண்ணன் சீமான் போய் கோயம்புத்தூர்ல ஓட்டு கேட்டு சிபி ராதாகிருஷ்ணனை வெல்ல வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சதுனால எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. முதலாக யாரோடும் கூட்டணி வைக்க மறுத்த பிஜேபி தமிழ்நாட்டில் கூட்டி வந்து ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டி அப்படின்னு பேசி நல்லவன் எப்படா கெட்ட கட்சியில் இருக்க முடியும், கெட்ட கட்சி எப்படா நல்லவனை ஏத்துக்கும், யோக்கியனுக்கு என்னடா இருட்டு என்ன வேலைங்கிற மாதிரி ரைட் மேன் தி ராங் பார்ட்டி என்று வாஜ்பாயை கொண்டாடியதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. RSSம் ஒரு சமூக நீதி இயக்கம் தான் என்று முரசொலியில எங்க அண்ணன் சீமான் தலையங்கம் எழுதியதால் அவர் ஒரு RSS கைகூலி. ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் அனுமதி வழங்கப்படாத RSS பேரணிகளுக்கு உச்சநீதிமன்றத்தில் சென்று வழக்கு போட்டு RSS பேரணிகளுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி வாங்கி கொடுத்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. அட ஏகாதிபத்தியமே, அது RSS கைகூலி சீமானே. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடையே விட்டால் இவர்களால் இந்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ரிஸ்வானுக்கும் எங்கள் அப்பா பாட்ஷாவுக்கும் எதிராக மனு போட்டு அபிடவிட் போட்டு உச்சநீதிமன்ற தடையை வாங்கி அந்த பாட்ஷாவும் ரிஸ்வானும் சிறையிலே வைத்து சாவதற்கு காரணமாக இருந்ததால், இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்கு தடையாக இருந்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. அமெரிக்க ஏகாதிபத்தியமே, அடைய ரஷ்ய கைகூலியே, பிரிட்டிஷ் உளவாளிகளுடைய ஒப்புதல் வாக்குமூலமே. நல்லா பார்த்துக்கோங்க, RSS கைகூலியை பார்த்தது இல்ல, நல்லா பாருங்க. இவர் தாங்க RSS கைகூலி, இவர்தான் RSS கைகூலி. அரசு பள்ளிக்கூடத்து மாணவர்களை அழைத்து கொண்டு போய் மோடியுடைய ரோட் சபையில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வாங்கி கொடுத்ததால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மகேஷ் பொய்யாமலைக்கு கடிதம் எழுதி, தம்பி நீ கோயம்புத்தூர்ல மோடி ஷோக்கு ஆள் அனுப்பிச்சு விடுன்னு சொன்னதுனால எங்க அண்ணன் ஒரு RSS கைகூலி. நல்லா புரிஞ்சுட்டீங்களா இஸ்லாமிய பெருமக்கள்? நல்லா பார்த்துக்கோங்க, RSS கைகூலி பார்த்துக்க மாட்டேங்க. முறையா பாருங்க ப்ளீஸ். க்ளோஸ் அப் கேமரா, டைட் க்ளோஸ். டேய் யார் RSS கைகூலி? யார் RSS கைகூலி? இந்த முன்னணி என்று வந்தால் வீரத்தமிழர் முன்னணி என்று வைத்து நீ ராமன் என்றால் ராவன் என்று தூக்கி, உனக்கு விநாயகர் என்றால் எனக்கு முருகன், உனக்கு ஜெய்காலி என்றால் எனக்கு வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கிய செந்தமிழன் சீமானோட RSS கைகூலி இவரா? முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு என்று அங்கிருந்து ராம ரத யாத்திரை வந்த பொழுது காலை வச்சுக்கிட்டு சென்னையில நல்லா படுத்துக்கிட்டு ஆக அந்த வகையில விக்கெட்டுக்கு கலெக்டர்பா வேண்டாபா அப்படின்னு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில செங்கோட்டைக்குள்ள ஆம்புலன்ஸுக்குள்ள உட்கார்ந்து 144 தடை. இப்ப தெரிஞ்சிருக்கும், செங்கோட்டையில 144 தடை, எந்த தலைவனும் உள்ள போக முடியாது. ஆனா அந்த ரத யாத்திரை எதிர்க்க உங்களுடைய மகன் புனித போராளி பழனி பாபாவுடைய தம்பி எங்கண்ணன் சீமான் போனாரு. எப்படி போனாரு? எப்படி போக முடிஞ்சது? ஏன்னா அவன் தலைவனின் தம்பி. தலைவனின் தம்பி ஆம்புலன்ஸுக்குள்ள உட்கார்ந்து ஆம்புலன்ஸ் மாதிரி உள்ள போய் இறங்கி அங்க புல்லட் எடுத்துட்டு போய் அந்த போராட்டத்தை கலந்து ரத யாத்திரைய இந்தியாவில் தடுத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு RSS கைகூலி. புரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு? நல்ல எப்படிப்பட்ட ஒரு அரசியலை கட்டமைச்சிருக்கிறான், எப்படிப்பட்ட அரசியலை கட்டமைச்சிருக்கிறான்.